சில குழந்தைங்களுக்கு காத்துனாலே ரொம்ப பயம். இது அவங்க பண்ற அடமோ பிடிவாதமோ கிடையாது, அது ஒரு உண்மையான பயம். பெரியவங்களான நாம என்ன நினைப்போம்? இது காத்துதானே, இதுக்கு எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டுடுவோம். ஆனா ஆட்டிசம் ஏடிஹெச்டி மாதிரி குழந்தைகளுக்கு காத்து ஒரு பெரிய புயல் மாதிரி. திடீர்னு காத்து வந்து உடம்புல படும்போது அது அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா சங்கடமா இருக்கும். அந்த காத்தோட சத்தம் இருக்கே, அது நம்ம கேக்குற மாதிரி சாதாரண சத்தம் இல்ல, அவங்க காதுகளையே தாக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல காத்து எப்போ எப்படி அடிக்கும்னு சொல்லவே முடியாது இல்லையா? அதுதான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. சரி, இப்படி ஒரு சென்சரி புயல் வரும்போது அவங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆபத்து வரும்போது நம்ம உடம்பு சண்டை போட இல்லனா தப்பிச்சு ஓட தயாராகும். அதனால குழந்தை பயப்படுறது நடிப்பு கிடையாது, அது அவங்களுடைய ஒரு இயல்பான தற்காப்பு செயல்பாடுதான். அவங்க கிட்ட போய் பயப்படாதேன்னு சொல்றது உதவாது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும். நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவங்க பயத்தை ஏத்துக்கிறது தான். ஆமா, உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லணும். அடுத்து, இந்த சென்சரி ஓவர்லோட சமாளிக்க சில கருவிகள் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஹூடட் ஸ்வெட் ஷர்ட் போட்டா முகம் காதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், கொஞ்சம் ஆறுதலா உணர்வாங்க. வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்கள ஒரு போர்வைக்குள்ள சுத்திக்க அனுமதிக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட்ங்கிறது அவங்க உடம்போட ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு மெக்கானிசம் தான். எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா, நீங்க அமைதியா இருந்து ஆதரவு கொடுக்கறது தான். அதுதான் அவங்கள பாதுகாப்பா உணர வைக்கும். உங்களோட ஆதரவு இருக்கும்போது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பிடும். நம்ம குழந்தைங்களோட இந்த சென்சரி புயல்ல நாம எப்படி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்க முடியும்?